Speaking about the health and fitness, இது இப்போ பரவிட்டு இருக்கு சரியா? இல்லை இந்த ஃபீவர் அப்படிங்கிறது ஒரு நாள், காஃப் அப்படிங்கிறது நைட் ஃபுல்லாக, அப்புறம் மறுபடியும் 3 நாள் கழிச்சு ஃபீவர் அப்படிங்கிறது ஒரு நாள், அப்புறம் மறுபடியும் காஃப் அப்படிங்கிறது நைட் ஃபுல்லாக, இப்படி தான் போயிட்டுருக்கு. இது நான் ஏன் உங்ககிட்ட சொல்கிறேன்னு சொல்லி கேட்டால், நீங்கள் கொஞ்சம் நல்லா ஹெல்த்தை பாதுகாத்துக்கணும். சாப்பிட்றது நல்லா சாப்பிடுது. ஃபர்ஸ்ட் இயரில் இருக்கிற பசங்க நிறைய பேர்த்துக்கு ஃபர்ஸ்ட் இயர் பசங்களுக்கு இருக்க வேண்டிய பாடியே அல்ல. நல்லா வெல் பில்ட்டாக நீங்கள் இருக்கணும். ஃபர்ஸ்ட் இயரில் கேர்ள்ஸில் நிறைய பேர் வந்துட்டு 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் பொண்ணுங்களுடைய உடம்புல தான் இருக்கீங்க. which clearly means you are not eating properly and your nutrition is very very bad. சித்தார்த் என்னை விட பெருசாக இருக்கா, முந்தா நாள் வந்து எனக்கு ஃபீவர் அப்படின்றான். இந்த இவங்க 2 நாள் ஃபீவர் அப்படின்றாங்க. நேற்று ஒரு 3 பொண்ணுங்க சார் இன்னைக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை ஃபீவர் அப்படின்ட்டு போகிறாங்க. இன்னும் எவ்வளோ காலம் இருக்குது. ஆனால் ஒன்றா டக்கு டக்குன்னு ஃபீவரு த்ரோட் இன்ஃபெக்ஷன் படுத்துக்கிறீங்க. இன்னும் எத்தனை காலம் இருக்குது? 19 வயசுலேயே இவ்வளோ இம்யூனிட்டி கம்மியாக இருந்தீங்கன்னா அடிக்கடி உடம்புக்கு ஃபீவர் வந்துட்டு 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 போயிட்டு இருக்கிறதுங்கிறது இப்போ தான் இந்த 7 வருஷமாக. முன்னெல்லாம் ஃபீவர்னு ஒரு ஆளுக்கு வந்துச்சுன்னா 6 மாதத்துக்கு ஒரு தடவை வரும். ஏன்டா அப்படி வச்சுருக்கீங்க? இது உங்கள் கிளாஸா இல்லையா? உங்கள் கிளாஸா? அந்த பழைய NGM பாரம்பரியத்தை அப்படியே வச்சுருக்கீங்களா? இந்த பேப்பர் நேற்றுலேருந்து இங்கே கிடக்குது. ஸோ ஹவு இந்த வேல்யூடட் கிளாஸ் அப்படிங்கிறது வேல்யூ தானே? இதுவும் வேல்யூ தான். ஹெல்த்தை பற்றி பேசுறது வேல்யூ தான். நான் இப்போ இந்த பிளான்லேயே வரல. அங்கே பைக்கை நிறுத்திட்டு வரும்போது ஒரு தெரிஞ்ச பையனை பார்த்தேன். அவனும் அதான் சொன்னான், சார் 3 நாளாக ஃபீவரில் படுத்த சார், ஒரு காட்டிடுச்சு சார். இங்கே வந்தால் இதுதான் சொல்லுது. ஒழுங்காக சாப்பிடாம நேற்று யாரோ ஒரு பையன் சொன்னானே ஃபீவர் அப்படின்னு சொல்லிட்டு, சுபாஷ் நீயா? இல்லை உனக்கு ஃபீவரே வராதுடா. ஃபீவர் உன்னை பார்த்து பயந்து ஓடிடும். ஏன்னா நீ பார்க்குறக்கு அப்படி இருக்கிற. அப்படி சும்மா ரோபோ மாதிரி இருக்கடா நீ. 4 கேள்விக்கு நான் கேட்குறேன், நீங்கள் கரெக்டாக பதில் சொல்லுங்க. How many people in this room? Yes or no தான். Yes or no தான். கவலைப்படாங்க, ஸ்டேஜில் வந்து பேச சொல்ல மாட்டேன். என் நேரம். Yes or no? டைகோட்டமஸ் கொஸ்டின். டைகோட்டமஸ் அப்படின்னு என்ன தெரியுமா? 2 பதில் இருக்கிறது. எஸ், நோ, ட்ரூ, ஃபால்ஸ் அப்படிங்கிறது. How many people in this room are sleeping 7.5 hours during night, not during the class? 7.5 மணி நேரம் தெளிவாக நான் தூங்குறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 35 பேர்ல 11 பேர். மற்றவங்கள எவ்வளோ நேரம் தூங்குறீங்க? இல்லை சார் ஒரு 6 மணி நேரம். ஒரு 6 மணி நேரம். சரி, ஓகே. அப்போ ஃபர்ஸ்ட் பிரச்சனை இது. அந்த 7.5 மணி நேரம் தூங்குறேன்னு சொல்லிட்டு கை தூக்குன பிரகஸ்பதிகள், உங்ககிட்ட இன்னொரு கொஸ்டின் கேட்குறேன். அடிச்சு போட்டா எங்க இருக்குன்னே தெரியாத மாதிரி தூங்குறீங்களா? ரைட். அப்படி தூங்குனீங்கன்னா நீங்க ரொம்ப கொடுத்து வச்ச ஆட்கள். இன்னைக்கு அப்படி தூக்கம் வரதில்லை. மை செகண்ட் கொஸ்டின், கார்போஹைட்ரேட் கம்மியாகும். அயன், மெக்னீசியம், விட்டமின் இ, புரோட்டீன், இந்த 4 அதிகமா சாப்பிட்றவங்க எத்தனை பேர்? சார் இந்த 4 பத்தி தெரியும், ஆனா நான் சாப்பிட்றதுல இந்த 4 இருக்காங்கிறது தெரியாது. அதனால நீங்க ஒழுங்கு மரியாதையா எதுல இருக்குன்னு சொல்லிருங்க. நீ இந்த அரிசி சாப்பிட்ற பத்தியா? அதுல வந்து ஸ்டார்ச் மட்டும்தான் இருக்கு. வாட் யூ மீன் பை ஸ்டார்ச்? கார்போஹைட்ரேட். கார்போஹைட்ரேட்ல பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்கு, இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ரத்தத்தை பியூரிஃபை பண்ணும் கார்போஹைட்ரேட்டு. அப்புறம் கார்போஹைட்ரேட் வந்துட்டு இன்சுலினை சுரக்க வைக்கும். அந்த மாதிரி நிறைய இருக்கு. பட் இந்த அயன் அண்ட் புரோட்டீன்ல 2 புரோட்டீன் இருக்கு. ரிச் புரோட்டீன் ஒன்று இருக்கு, லீன் புரோட்டீன் ஒன்று இருக்கு. உதாரணத்துக்கு ரிச் புரோட்டீன் அப்படின்னா சிக்கன்ல இருக்கு ரிச் புரோட்டீன். லீன் புரோட்டீன் அப்படின்னா நம்ம சாப்பிட்ற வெஜிடபிள்ஸ்ல மோஸ்ட்லி எல்லா வெஜிடபிள்ஸுமே ஸ்வீட் பொட்டேட்டோ, சக்கரவள்ளி கிழங்குல இருக்கும், பொட்டேட்டோ உருளைக்கிழங்குல இருக்கும். இதெல்லாம் வந்துட்டு லீன் புரோட்டீன். ரிச் புரோட்டீன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உலகத்திலேயே 56% புரோட்டீன் இருக்கிற ஒரு உணவு இருக்கு.
முதல் நாள் நானும் அவனை அதை பற்றி பேசிட்டு இருந்தோம். எதுப்பா 56 கரெக்ட், யூ ஆர் ரைட். பட் 56% புரோட்டீன். எக்குடைய ஒயிட் கண்டென்ட்ல 56% புரோட்டீன் இருக்கு. எக்குடைய யோக்ல அதுக்கு ஏற்ற மாதிரியே கொழுப்பு இருக்கு. ஓகே, ஸோ கொஞ்சம் காசு பார்க்காம அதில் செலவு பண்ணுறதுல யோசிக்காம யோக்கை அவாய்ட் பண்ணிட்டு எக்குடைய ஒயிட் கண்டென்ட்டை நீங்கள் நிறைய சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இம்யூன் சிஸ்டமுக்கு பஞ்சமே இருக்காது. ஓகே, அப்புறம் இன்னொன்று, ராகியை பாலில் வச்சு கூழாக குடிக்கிறவங்க சில பேர் இருப்பாங்க. ராகி தோசை செய்கிறவங்க இருப்பாங்க. ராகி சாப்பாடு செய்கிறவங்க இருப்பாங்க. ராகி புட்டில் கரும்பு சக்கரை போட்டு சாப்பிட்றவங்க இருப்பாங்க. அந்த ராகி இருக்கு பார்த்தீங்களா, அதை நீங்கள் வாரத்துக்கு ஒரு தடவை கன்சியூம் பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே அதை விட ஒரு இம்யூன் சிஸ்டம் எதுவுமே கிடையாது. எலும்பெல்லாம் உடையாது. எலும்பு உடைஞ்சாலும் சீக்கிரம் மேவிடும். சரியா? அப்புறம் இந்த சம்பா ரவை, அதாவது கோதுமை ரவை, அதே மாதிரி கோதுமையில சப்பாத்தி, கோதுமையில பூரி, இந்த மைதா மாவுல எவ்வளோ பெருசாக வரும்ல பூரி, அதெல்லாம் எதுக்குமே லாய்க்கில்லை. ஓகே, you see, tasty food is not healthy, healthy food is not tasty. இஸ்லாம்ல ஹமீதாட்டெல்லாம் கேட்டிங்கன்னா தெரியும். Why do they take biryani so proficiently? அதே மாதிரி இவங்களுடைய வெஜிடேரியன் சாப்பிட்ற முஸ்லிம்ஸும் இருக்காங்க. நான் வெஜிடேரியன் ஃபுட்டு வந்துக்கிட்டு அதிகமாக சாப்பிட்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, they have got the spiritual custom. ஓகே, ஸோ அவங்க முறையில் ஹலால் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. ஹலால் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நான்வெஜ்ஜுக்கு யூஸ் பண்ணுற அந்த இதுவே, அதாவது அந்த அனிமல்ஸே, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் இட் இஸ் அ பேர்ட் லைக் எ சிக்கன் ஆர் இஃப் இட் இஸ் கவுட், அதுவே சிறப்பான முறையில் ஸ்பிரிச்சுவலாக அவங்க கரெக்டான ஒரு கஸ்டமர்லாம் ஃபாலோ பண்ண பிறகு அதை தான் குக் பண்ணி சாப்பிடுவாங்க. அதுலேருந்து அவங்களுக்கு நோய் வர்றதுக்கு சான்ஸே இல்லை, 99%. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தே ஹவ் கஸ்டமைஸ்ட் தேர் பாடி. எனக்கு இஸ்லாமில் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டால் 3 விஷயம். அதனால தான் எனக்கு முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஜாஸ்தி காலேஜ்லேருந்து. என்னென்னு கேட்டிங்கன்னா, எனக்கு அவங்களுடைய ப்ரேயிங் சிஸ்டம் ரொம்ப இஷ்டம். இப்போ நான், முகேஷ், சித்தார்த்து, லோகேஷ், நாங்கள்லாம் ஒரு பிஸ்னஸ் டிஸ்கஷனில் இருக்கோம். ஓகே, 5 நிமிஷத்தில் சைன் பண்ணால் எனக்கு 2 கோடி ரூபா பிஸ்னஸ் ஆகுது இவங்க 3 பேர்த்துக்கிட்ட இருந்து. மணி 1:15. நான் முஸ்லீம்னு வச்சுக்கங்க, 5 நிமிஷம் சைன் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லும்போது முகேஷ் சொல்கிறான், சார் 5 நிமிஷம் டாக்குமெண்ட்டை சைன் பண்ணிடுங்க, நல்ல நேரம். அந்த 5 நிமிஷங்கும் போது 1:15 ஆயிடுச்சுன்னு வச்சுக்கங்க, எனக்கு 2 கோடி வருதுனாலுமே நான் பேனா வச்சுட்டு நான் போயிடுவேன் சாமி கும்பிட்றதுக்கு. எனக்கு இது இஸ்லாமில் ரொம்ப பிடிச்ச விஷயம். அந்த டைம் அவங்க மிஸ் பண்ணவே மாட்டாங்க. ஓகே சார், முடிச்சுட்டு போயிருங்க, சாரி திஸ் இஸ் ப்ரேயர் டைம் சார், நீங்கள் அப்புறம் ப்ரேயர் முடிச்சுட்டு வந்தீங்கன்னா இந்த சான்ஸ் இருக்காது, பரவாயில்ல அப்படின்னு போயிடுவாங்க. சீரியஸ்லி, இது மற்ற ரிலிஜன்ல இருக்கு, ஆனால் இவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கு. அதே மாதிரி தான், அதே விதமான ஒரு கஸ்டமை தான் இவங்க ஃபுட்டுக்கும் ஃபாலோ பண்ணுவாங்க. இவங்ககிட்ட எனக்கு பிடிச்ச 2வது விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ரம்ஜான் அப்போ இவங்க இருக்கிற செல்ஃப் கண்ட்ரோல். Some people even won't swallow the saliva. Right? So, அது டாக்ஸிஃபை ஆகுது பாரு அந்த ஒரு வருஷத்துல. அந்த 30 நாள், எவ்வளோ நாள், எத்தனை நாள் இருப்பீங்க? 30 நாள் அந்த ரம்ஜான்ல அவங்களுக்கு டீடாக்ஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா உடம்புல இருக்கிற எதிர்ப்பு சக்தி அதிகமாகிடுது. நல்லா கவனிங்க, சீசேரியன் அதிகமாக ஆகாத சுகப்பிரசவம் இவங்க கிட்ட தான் நடக்கும். ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறது பெரிய லெவலில் வராமல் இருக்கிறது இவங்க கிட்ட தான் இருக்கும். And Christians as well, because they eat non-vegetarian food and they keep their body so fit. நம்ம ஹிந்துயிசம்ல நம்மளும் விரதமெல்லாம் இருக்கோம், அதுலயும் நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்குது. ஆனா இன்னைக்கு காலகட்டத்தில் knowingly or unknowingly நம்ம இந்த விரதம் இருக்கிறதுனாலே நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. வீட்டில் அம்மா இருப்பாங்க, செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு விரதம், வியாழக்கிழமை பெருமாளுக்கு விரதம், சனிக்கிழமை சனீஸ்வர பகவானுக்கு விரதம், திங்கக்கிழமை வீட்டுக்காரருக்கு விரதம், ஞாயிற்றுக்கிழமை உன்னை பெத்த பாவத்துக்கான விரதம் அப்படின்ட்டு ஒவ்வொரு விரதமாக சொல்லுவாங்க. Today, my dear boys and girls, fasting leads to a lot of loss of immunity. ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நான் கேட்குற 2 கேள்வி கேட்டு முடிச்சிட்டேன். ஒன்று தூங்குறியா, இன்னொன்று அயன் கார்போஹைட்ரேட் அயன் அண்ட் ப்ரோட்டீன் அதிகமாக சேர்த்துக்கிறியா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அப்புறம் விட்டமின் இ, ஒமேகா 3 இதெல்லாம் அதிகமாக சேர்த்துக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டேன். நான் கேட்குற 3வது கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, how much of
இன்டேக் மில்க், தரமான பால் உங்க உடம்புல எந்த அளவுக்கு இன்டேக் இருக்கு அப்படிங்கிறத பத்தி கொஞ்சம் யோசிங்க. மில்க், தரமான பால் அப்படின்னு சொன்னீங்கன்னா தண்ணி கலக்காத பால்னு நான் சொல்லலை, அது சாத்தியமே கிடையாது. பட் intake of milk and intake of nuts, intake of dry grapes, intake of dates, intake of fruits and vegetables, not fresh juices. fresh juiceல எந்த யூஸும் கிடையாது, அது டேஸ்ட் தான். ஸோ காய்கறிகள், பழங்கள், அப்புறம் இந்த நட்ஸு, இந்த கிரவுண்ட் நட்டு, அப்புறம் ஆல்மண்ட் நட்டு, இது எல்லாமே அதெல்லாம் எந்த அளவுக்கு சேர்த்துக்கிறீங்க. இந்த மூணுல நீங்க கொஞ்சம் ஒரு வருஷம் கட்டுப்பாடா இருந்தீங்கன்னா, அதாவது 7.5 மணி நேரம் தூங்குறது, டெய்லி உணவுல வந்துட்டு புரோட்டீன், ரிச் புரோட்டீன், லீன் புரோட்டீன் அண்ட் விட்டமின் இ அண்ட் அயன் அப்படிங்கிறது சேர்த்துறது, அப்புறம் பழங்கள் எவ்வளவு சாப்பிட முடியுதோ சாப்பிட்றது, பழத்துடைய ஸ்கின்னிலிருந்து பழத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த டோட்டல் லெவல் ஆஃப் தி ஆர்கானிக் ஐட்டம்ஸ் ஆஃப் த ஃப்ரூட், இட் ஹேஸ் டு கோ அண்ட் சோக் இன் டு யுவர் ஜா. ஒன்லி தென் இட் ஜாயின்ஸ் இன் டு த என்சைம்ஸ் ஆஃப் த பாடி. ஓகே, ரைட்? அதே மாதிரி வெஜிடபிள்ஸ் அப்படின்னு இருக்கும்போது வந்துட்டு கிரவுண்டுக்கு வெளியில் விளையிற வெஜிடபிள்ஸாக இருந்தாலும் சரி, அண்டர் கிரவுண்டில் இருக்கிற வெஜிடபிள்ஸாக இருந்தாலும் சரி, டேக்கிங் அ லாட் ஆஃப் வெஜிடபிள்ஸ். கப்பை மாற்றணும். இவ்வளோ பெரிய கப்பில் சாப்பாடு, இவ்வளோண்டு கப்பில் வந்துட்டு காய்கறி அப்படிங்கிற அந்த கப்பை மாற்றுங்க. இவ்வளோ பெரிய கப்பில் காய்கறியும் இவ்வளோண்டு கப்பில் வந்துட்டு சாப்பாடும் சாப்பிடுங்க. அப்படி சாப்பிட்டீங்கன்னா இந்த மாதிரி கொடுமையான விஷயங்கள்லேருந்து நீங்கள் மீண்டு வரலாம். பிகாஸ் ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம், a teenage boy or a teenage girl, a college student, a boy or a girl very easily falls sick these days. அவனுக்கு தான் இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கஸ்டான செக்மெண்ட். அவனுக்கு தான் சீக்கிரம் படுத்துடுறாங்க. ஸோ அதை பற்றி கொஞ்சம் யோசிங்க. ஓகே, ரைட்? புரிஞ்சுதா? நான் சொன்ன 3 பாயிண்ட்ஸ் ஃபாலோ பண்ணுவீங்களா? தூக்கம் ரொம்ப அவசியம். தூங்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பகல்ல இல்லை, நைட்டு. சரி, நான் இன்னைக்கு பேச வந்த சப்ஜெக்டை டச் பண்ணுவோம். சுத்தம். ரைட், வெரி குட். வந்ததே லேட்டு. இதில் நான் இப்படி தான். வாட் வில் யூ டூ இஃப் ஐ ஸ்பீக் கம்ப்ளீட்லி இன் இங்கிலீஷ் அலோன்? இப்போ ஒரு கேம் நம்ம விளையாட போகிறோம். அந்த கேம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ இருந்து 3, 2, 1 கோ அப்படின்னு நான் சொன்ன பிறகு ஒரு வார்த்தை கூட நான் தமிழில் பேச மாட்டேன். நான் ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷில் மட்டும் தான் பேசுவேன். சிம்பிள் இங்கிலீஷ், டோன்ட் வரி. உனக்கு புரியாத வார்த்தை எதுவுமே இருக்காது. அப்படி மீறி புரியாத வார்த்தை ஏதாவது இருந்துச்சுன்னா டக்குனு கை தூக்கி, இப்போ நீ சொன்ன எனக்கு அந்த வார்த்தை புரியல, அப்ப நான் ரிப்பீட் பண்ணுவேன். I'll be saying 2 stories. நீ என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டா, நீ லிசன் பண்ணு. அந்த 2 ஸ்டோரிஸை லிசன் பண்ணிட்டு, நான் எப்படி எனக்கு வேற இங்கிலீஷ்ல பேசணும் அந்த மாதிரி நீ உனக்கு வேற இங்கிலீஷ்ல பேசணும். நான் எப்படி என் இங்கிலீஷை பத்தி கவலையே படலையோ அந்த மாதிரி நீ உன் இங்கிலீஷை பத்தி கவலையே படக்கூடாது. நீ இங்கெல்லாம் வந்து பேச வேண்டாம், அங்கிருந்தே பேசு. அந்த ஸ்டோரியை பேஸ் பண்ணி நான் சில கொஸ்டின் கேட்பேன். ஓகே, நேம்ஸை மென்ஷன் பண்ணி கையை காட்டி நான் கேட்பேன். ஸோ அந்த கேம் விளையாண்டு பார்ப்போம். ஆனால் ஸ்டோரியை நல்லா லிசன் பண்ணுங்க. ஸ்டோரியில் சில டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும், அதை நீங்கள் நோட் பண்ணுறதா இருந்தால் நோட் பண்ணுங்க. இல்லை நீங்கள் எப்போ ஜாலியாக உட்காந்து அப்படி ப்ரூக் ஃபீல்ட்ஸில் வந்துட்டு சினிமா பார்க்குறோம் அப்படி ஜம்முன்னு உட்காந்து என்ன பார்த்துட்டு இருக்கீங்களே, அந்த மாதிரி கூட உட்காந்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. பட் ஒரு வார்த்தை கூட தமிழ்ல இருக்காது அடுத்த 15 நிமிஷம். Not even a single word will be in Tamil. Shall we start? Alright. இதுக்கு மேல நான் தமிழ்ல பேச மாட்டேன் அடுத்த 15 நிமிஷத்துக்கு. And we will see 3 stories. அதுக்கப்புறம் லிசன் பண்ணுங்க, கவனிங்க, அப்சர்வ் பண்ணுங்க. எங்க நோட்ஸ் எடுக்கணுமோ அங்க நீங்க நோட்ஸ் எடுத்துக்கலாம். நான் கேட்குற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும். I am switching the mode to speak in English. 3, 2, 1, go. My first story is a very short and simplest story and you will really like it. There was a king, and please raise your hand when you are not able to understand something. Okay, there was a king, and the king one day woke up from his bed and he closed he opened the closed window and he was looking down, and when he was looking down the people were looking very ugly. The people were full of dust and they were very ugly, and the king did not like what he was seeing. So he wanted the entire thing to be cleaned. So he called a minister, and the minister came running. And he said, "Minister, what the hell is going on in my province? Everything is looking ugly. The people are looking ugly. The trees are looking ugly. So why don't you clean it up? I'll give you 1 hour time. I'll go, I'll take my bath and I'll come back. We have to go to the next ministry for a meeting. But before that,
I want everything to be cleaned. You need more time, minister, for cleaning all this? The minister says, surprisingly, no sir, 1 hour is quite enough time for me. Good. I really like this. I'll meet you after 1 hour. After 1 hour, the king came. He was freshened. He was with new clothes and all that. And he was looking very, very royal. And he came and looked out of the window and everything was clean. And he immediately called up the minister. Minister, I really admire your speed. You're such a skillful minister. See, in just 1 hour, not even a span of 1 hour. And in those days, there was no watch. It was only the timestamp, which used to carry the sand. So looking at the time sand, he said, it's not even 1 hour, you finished up. How is it possible, minister? He asked. Wow. Okay, there was an announcement. Settle down, I'll tell you. You did not miss much. I'm just narrating a story, but I'm not speaking in Tamil. Everything is in English. So the story just started, just listen to it. Okay? So how was it possible to clean this huge place in just a span of 1 hour? The minister calmly, humbly, bending his body down, and he said, sir, there was nothing wrong in the town. There was nothing wrong in the people. The window's glass was dusty. So we cleaned the window's glass alone. And everything got cleaned. Why didn't you tell this before? Sir, if I had told that, then you would have taken my head off. Because you are basically an angry man. So there was no problem with the people, there was no problem with the trees, and there was no problem with the surroundings, sir. But the glass alone was dusty. We cleaned it up, we washed it, and now everything is clean. Thank you, sir. He left. The king wondered what kind of a big mistake he committed. That's the end of the story. Now my question is, what did you learn from this story? Simple message, and this has got a message towards life. What did you learn from it? We will, apply the principle that you learned yesterday. What should I focus on? What am I supposed to speak to myself now? How should be my body language? And try to answer this question. Anybody? What did you learn out of this? Nitya? Anything is wrong in this world only. How we are seeing others, that's the matter. We are seeing not as they are, we are seeing things as we are. The ugly view was in the king's eyesight, it was not in the others. Right? Good observation. Very good. Thank you. Sit down. Any other learning? Sir, that was Nitya's learning. What I learned from this story was this and this. Like that. Does anyone? Yeah, Jones. Don't judge the book by its cover. Right. Okay. So the king was very soon to judge by looking without knowing that his own window was unpurified. Okay. Good learning. Any other points? Yeah, Teddy. Look from a different angle. That's even more powerful. Good job. Look from a different angle. So it's your perception that matters. Okay? Right. Good. 3 people responded. Shall we go to the next story? We have seen this story before. Epo. When did we see the story? Do you remember? How many people listened to the story before? Victorious attitude. Smart. Give it a big hand, please. Now I'll tell you a fresh story. After this, don't keep silent. Try to answer. Okay? A queen. This time it's a queen. The queen was looking outside and there was a monk who was coming out. And the queen went to the monk and she asked, can you give me your begging bowl? The monk was having a begging bowl. Okay? And the queen was asking for the begging bowl. The monk was very surprised. Oh my dear queen, what are you going to do with my begging bowl? You don't understand. I'll be getting a lot of blessings because you are such a purified monk. So if I get your blessing bowl and if I get a chance
to wash it and eat in that begging bowl, I'll get all the salvation from you. So what do you want me to do? Give me the begging bowl. So he gives it. And then the queen says, thank you so much. You take this bowl. She gave a bowl full of gold and diamond stones engraved into it. The monk received it and he was looking at it back and front, and he did not have any feeling. And he started leaving out of the queen's palace and he was walking. A thief was following monk, and he was looking at the bowl which was encrypted with jewels. The monk knows that the thief was following him, and he kept on walking and he came into his hut, the small tiny hut. You know what the monk did? He threw the golden bowl to his front hall entrance and he entered into the hut. The thief was shocked. What a kind of a person is. He's throwing this precious bowl and he's entering into it. Then he logically thought, okay, if he is throwing this precious bowl outside and if he is entering into it, then what could be the meaning? Can you tell me what the thief thought? If he is throwing it out and if he is entering into the house, then what logically is the meaning behind his action? The thief thought, then this is nothing. He has got something huge inside the hut. So, let me also get inside, and instead of focusing on this tiny bowl, let me loot and steal the biggest thing that he has. So with that greediness, you know what is the greediness? With that greediness, with that greediness he entered into the house. And once he entered, what happened was, there was a huge light and the monk was meditating. He was meditating calmly. And that was a wonderful chance for the thief. And he searched all around the hut. He searched here, he searched there. But the monk was having a smile on his face and he kept on meditating. And now what happens was, he was waiting until the meditation was finished. He was waiting. And he looked out, the bowl was there. Nobody was willing to touch it. So he was waiting. And finally the monk opened the eyes. And he asked a question. Dear master, I came here to steal. I first of all came here to steal the bowl that you held in your hand. But he threw it. And I thought that was huge. Something huge. Even bigger than that. There was nothing. Why did you throw that? And there is nothing in your house. I wanted to get this answer. That is why I was curiously waiting for hours and hours. Can you tell me? Why did you do this? No, I have something precious than the bowl, than what you were looking for, and I was enjoying that precious thing. If you want, you can also enjoy that precious thing. And he was enthralled with the answer of the monk. Now you tell me, what was monk mentioning as the precious thing? Peace. Okay. And you know what happened? The thief said, please give that to me as well. No, you are a thief. Okay. So in another 5-10 minutes, if I had delayed, you would have killed me. So such an impurified person cannot do this. No. Please. Change your mind. Now I have changed. I really want this kind of a precious thing. Tell me where I can get it. So the monk answered. What is it? They said, peace. Do this, you will get this. He says. Fill in the blanks. What is that? Do this. That's a precious thing. Somebody said the answer now. Meditation. Whatever you are looking for outside, the bowl, the gold, the platinum, the jewels and all that, more than all that, I have something precious inside. And there are plenty of precious things. If I want to see Lord Vishnu, I can see. If I want to see Lord Shiva, I can see. If I want to have a confrontation with Lord Brahma, I can do. If I want to see Lord Krishna, I can do. Please teach me. Because there are thousands of people speaking very, very difficult and technical terms about meditation. Can I also do meditate and can I also get the precious thing? Of course, yes, you can also do. Anybody can do. Then please teach me. Then the monk says, sit simply in one corner,
keep your spinal cord straight, or lean on something. Focus on only one thing. Only one thing. And when you focus on that only one thing, your entire world should be that one thing. There should not be anything else. Okay, even if your mind is going somewhere, pull it back, be here now, and focus on that one thing. Again, mind goes, bring it back, focus on that one thing. Again, mind goes, bring it back, bring it back, bring it back, bring it back, bring it back. And after some time, whatever you are focusing on, that will also disappear. Whatever the thoughts disturbances are, that will also disappear. And then you will experience something. That is the precious thing I am speaking about. Thief was so excited. Oh my dear monk, whatever you say, even when you are saying, I am getting so much of happiness. What is it one thing the monk is asking the thief to focus? Focus on himself. Okay. What is it? Your breath. Focus on your breath. Not the deep breathing, but a natural breathing cycle. Focus on your breath. Which is what you are also supposed to do when you are in a critical, stressful situation. You fall sick and you are lying down, close your eyes and focus on the breath. That's the simplest meditation you can do. And then the thief started practicing it and he became a monk as well. And he became a purified person. That's the end of the story. Now, can someone very quickly say the summary and what you learned out of the story? Use your English. Use your English and say, sir, from this story I learned this. Even if it is one statement or two statements. Who's trying? Yes, Gokul. What you are thinking big is not a big one. The original big thing is inside our. What you are thinking as a big thing is not actually the big one, but the original, real big thing is present in us, and we can obtain that with the meditation. Good job, Gokul. Okay, very nicely done. Any other person? What's your learning? English la pesa try பண்ணுங்க முடியலனா you can speak in Tamil. But say you're learning. That's what is more important. Ready? Nothing is more precious than your self-consciousness. Nothing is more precious than your self-consciousness. That is very deep. Good. Very good. Now, Jagat, how do you think meditation is so important in bodybuilding? Tamil சொல்லு. Meditation பண்ணும்போது breathing ஸோ ப்ரீத்திங்கில் கான்சன்ட்ரேட் பண்ணால் கெஸ் வாங்காதுங்கிற இது ஒரு பெரிய சயின்டிஃபிக் ரெவலேஷனாக இருக்கு. இது வரைக்கும் எந்த சயின்டிஸ்ட்டும் சொன்னதில்லை. அப்படியா? ரைட், ஓகே, தேங்க்யூ. சினாப்ளிஸ் குட் ஜாப். நான் சொன்ன 15 நிமிஷம் முடிஞ்சு இப்போ நான் தமிழில் பேச ஆரம்பிச்சிட்டேன். நான் வேற மாதிரி தெரிஞ்சேன்ல உங்களுக்கு. ஏன்னா நீங்கள் பார்க்கறதே யார் அவன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க. என்ன யோசிச்சீங்க இங்கிலீஷில் பேசும்போது? இல்லை சும்மா சொல்லுங்க. கிரீடி நான் மென்ஷன் பண்ணல. ரைட், ஓகே. உங்கள் கம்யூனிகேஷன் ஒரு வேளை நீங்கள் டெவலப் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நான் இந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷன் ரிலேட்டடாக வந்துட்டு ஒரு டெக்னிக் சொல்லி கொடுத்தேன் தெரியுமா, ஒரு 4-5 கிளாஸ்க்கு முன்னாடி. அது மாதிரி இதை நீங்கள் செய்யணும். யூ ஆர் ஸ்பீக் இன் இங்கிலீஷ் ஃபார் அட்லீஸ்ட் அபவுட் 10 or 15 minutes. ஆனால் அதுக்கு கூட ஆள் வேணும். அப்படி ஒரு ஆள் உங்களுக்கு அமையாது, நீங்கள் நினச்சிங்கனாலும் அமையாது. ஸோ இதே NGM காலேஜ் கேம்பஸில் 1998 செப்டம்பர் மாதத்தில் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்டாக நான் படிச்சுட்டு இருக்கும்போது இந்த மாதிரி இங்கிலீஷை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு நான் பண்ணது என்னன்னு சொல்லி கேட்டால், பேனசானிக் டேப் ரெக்கார்டர் இருந்துச்சு என்கிட்ட. கேசட் போட்டு பென்டாச் செல்லு 2 போட்டு நீ அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணான். நான் என் வாய்ஸை நானே ரெக்கார்ட் பண்ணி அதை பிளேபேக் பண்ணி என்னென்ன மிஸ்டேக்குன்னு சொல்லிட்டு அந்த பேனசானிக் டேப் ரெக்கார்டர் தான் என் ஃப்ரெண்டு எல்லாமே. ஸோ நீங்கள் கூட இப்போ அதை பண்ணலாம். உங்கள் ஃபோனில் இருக்கிற ரெக்கார்டரை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு 10 நிமிஷம் ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி, அட உனக்கு பிடிச்ச படத்தை பற்றி வேணாலும் நீ பேசு. 10 நிமிஷம். நான் இப்போ எப்படி ஸ்ட்ரிக்டாக இருந்தனோ, ஒரே ஒரு தடவை வாங்கன்னு மட்டும் தமிழில் வேர்டு யூஸ் பண்ணேன் அவங்கள வர சொல்கிறதுக்கு. ஏன்னா அவங்களுக்கு திடீர்னு இது தெரியாமல் வந்துட்டு கம் இன்சைட் அப்படின்னா என்ன இருந்தாலும் இன்னைக்கு மட்டும் லூஸ் ஆகிட்டாருன்னு நினச்சிடுவாங்க. அது மாதிரி 10 நிமிஷம் ஒரு வார்த்தை கூட தமிழில் பேசாமல் அந்த டிசிப்ளினை கொண்டு வாங்க.
போக போக அப்படியே ஸ்கேல் அப் ஆயிடும். ஆனால் இன்னைக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மத்தியில் இந்த ட்ரெண்ட் மாறிட்டு வருது. ஏன்னா இங்கிலீஷை டெவலப் பண்ணணுங்கிறத ஒரு பெரிய ஸ்கில்லாக ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் பார்க்கறது இல்லை. பட் டேக் இட் ஃப்ரம் மீ, டாக்டர் கருணாநிதி சூப்பராக ஒரு விஷயம் பண்ணார். அவர் சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது தமிழுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம ஸ்டேட்டை மாற்றிட்டார். ஃபர்ஸ்ட் டைம் நோக்கியா மாதிரி செல்ஃபோன் கம்பெனிஸ் வந்துட்டு அவங்க யூசர்ஸ் மேனுவலில் தமிழில் எழுத ஆரம்பித்தாங்க. முன்னெல்லாம் ஃபோன் ஒன்று வாங்கினீங்க அப்படின்னா யூசர்ஸ் மேனுவலில் ஹங்கேரியன் லாங்குவேஜில் இருக்கும், கொரியன் லாங்குவேஜில் இருக்கும், சைனீஸ் லாங்குவேஜில் இருக்கும், இங்கிலீஷில் இருக்கும், ஸ்பானிஷில் இருக்கும், ஃப்ரெஞ்சில் இருக்கும். ஃபஸ்ட்டு டைம் ஒரு கம்பெனி வந்துட்டு தமிழ்லையும் யூசர்ஸ் மேனுவல் எழுதுது. அதுக்கு த எக்ஸ் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு டாக்டர் கலைஞர் வாஸ் த ரெஸ்பான்சிபிள் பர்சன். செம்மொழி மாநாடு கொண்டு வந்தார். நீங்கள் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தீங்கன்னு நினைக்கிறேன். அப்போது அதுலேருந்து இப்போ ட்ரெண்ட் மாறிடுச்சு. எனக்கும் அந்த மரியாதை இருக்குது. ஆனால் நோயிங் லாங்குவேஜ் அப்படிங்கிறது இங்கிலீஷ் ரொம்ப முக்கியம். அதனால் இப்போ நம்ம பண்ண இந்த ட்ரிக்கை டெய்லி ஒரு 10 நிமிஷம் யூஸ் பண்ணுங்க. ஏதாவது ஒரு ஆர்டிக்கலை தொடர்ந்து உங்கள் இங்கிலீஷில் பேசுங்க. You got a lot of time. The second year boys, these 4 boys have got a lot of time. The first year students have got a lot of time. Okay, right? So இதான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இதை உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஒரு 4-5 ஸ்டோரிஸ் என் மைண்டில் நான் வச்சுருந்தேன். பட் டைம் இன்னைக்கு இல்லாதனால 2-3 ஸ்டோரிஸ் தான் பண்ண முடிஞ்சு. ஸோ that is the learning for you today. Every day make a point to speak for about 10 minutes in English without a Tamil word and your English will scale up. Your English will definitely scale up. மீதி விஷயங்களை நம்ம மண்டே பார்க்கலாம். எந்த செஷன் வேணாலும் லைப்ரரியாக என்னோட யூடியூப் சேனலில் ஃப்ரீயாக இருக்குது. எப்போ வேணாலும் போய் பார்த்துக்கோ. ஓகே, போன வருஷம் என்ன பண்ணாங்கன்னா எக்ஸாம் அப்போ பார்த்தானே எல்லா வீடியோஸையும். ஏன்னா அதுலேருந்து நான் கொஸ்டின் எடுப்பேன் அப்படின்ட்டு. இதுக்கு ஒரு எக்ஸாம் வைப்பாங்க தெரியுமா? தெரியாதா? அதை செமஸ்டர் எக்ஸாமினேஷன் கூட இது பண்ணிட்டாங்க. என்னோட இந்த ட்ரைனிங்கில் நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்கனால அது அரியர் தான். ஸோ நானே கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணுவேன், நானே உங்கள் பேப்பரை திருத்துவேன், நானே மார்க் போடுவேன். போன வருஷம் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அது கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறத பற்றி உன்னுடைய கருத்து எழுதுனோன்னா எழுதிந்தானு பாரு. அதை இப்போ வரைக்கும் என்னால் மறக்க முடியல. கான்சன்ட்ரேஷன் பற்றி ஒரு கிளாஸில் சொன்னேன். அதை பற்றி நீ என்ன நினைக்கிறேன்ட்டு ஒரு கொஸ்டின் பேப்பரில் 10 மார்க் கொஸ்டின் அதை கேட்டிருந்தேன். ஆத்திந்தானுங்க. கான்சன்ட்ரேஷனுங்கிற வார்த்தையை தவிர அந்த ஆத்தல்ல எல்லாமே இருந்ததுடா. நல்ல வேளை அப்போ வாரிசு துணிவெல்லாம் ரிலீஸ் ஆகலை, எல்லாமே இருந்துச்சு. ரோஹித் எழுதியிருந்தான் பாரு. Concentration is the process of concentration. A concentration is very important because concentration. A concentration is so important. இப்படிதான் எக்ஸாம் எழுதுறானுன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு நிமிஷம் தலை சுத்திருச்சு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் மச்சான். இந்த வருஷம் நீங்க என்ன கூத்து பண்ண போறீங்களோ தெரியல. ரெடியா இருங்க. Alright, okay. Have a nice weekend and we'll meet on Monday. Bye.